எல்லாமே எம்ப்ராய்டரி மிஷின் ப்ரோ. இதில் ஆரி ஒர்க் பண்ணலாம், ஜெரி ஒர்க் பண்ணலாம், மிரர் ஒர்க் பண்ணலாம், ஃபோட்டோ எம்ப்ராய்டரி பண்ணலாம், நார்மல் எம்ப்ராய்டரி பண்ணலாம். அது இல்லாமல் டிஷர்ட்டில் வந்து லோகோஸ் போடலாம், உங்களுக்கு ஷர்ட்டில் லோகோஸ் போடலாம், தச்ச ப்ளவுஸில் கூட ஹேண்டில் டிசைன் போட முடியும் ப்ரோ. சிங்கிள் லெட் 12 நீடில் எம்ப்ராய்டரி மிஷினை கஸ்டமருக்காக எடுத்துகிட்டு வந்து ஸ்டாக் வச்சிருக்கோம். ஜெர்மன் டெக்னாலஜி இருக்குது, ஜாப்பனீஸ் டெக்னாலஜி இருக்குது, சைனீஸ் டெக்னாலஜி இருக்குது. இதோட மோட்டருக்கும் மதர் போர்டுக்கும் நாங்கள் வந்து 5 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். இல்லை உள்ள யூஸ் பண்ணுற உங்களுக்கு மெக்கானிசம் எல்லாமே உங்களுக்கு டாப் குவாலிட்டியாக இருக்கும் ப்ரோ. 15,000 டிசைன் வந்து மிஷினோட நாங்களே உங்களுக்கு காப்பி பண்ணி கொடுக்குறோம். 3000 to 10-15 வரைக்கும் சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க. 3 பீட்ஸ் பண்ற அளவுக்கு ஆரி ஒர்க் மிஷின் நம்மள்ட்ட இருக்கு. வீட்டுக்கே போய் 2 days நாங்க உங்களுக்கு ட்ரைனிங் A to Z எல்லாமே ட்ரைனிங் கொடுத்துருவோம். என்கிட்ட இருக்கிறது ஹை குவாலிட்டி மிஷின். என்கிட்ட டாப் நாச்சா நான் கொடுப்பேன். சிங்கிள் உமனா இருக்காங்க, இல்ல பிசிக்கலி டிசேபிள்டு பர்சனா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் 30% டிஸ்கவுண்ட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். 3க்கு 3ல இருந்து 4க்கு 4 இடம் இருந்தாலே போதும் ப்ரோ. அப் டு 24, 28, 32 ஹெட் வரைக்கும் நம்மளால பண்ண முடியும். ப்ரோ லேடிஸ் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி நம்ம கிட்ட நிறைய மிஷின்ஸ் வந்து வச்சிருக்கோம்னு சொல்லியிருந்தீங்க. இதெல்லாமே என்ன மிஷின் ப்ரோ? இதை வச்சு என்ன பண்ண முடியும்? இது எல்லாமே எம்ப்ராய்டரி மிஷின் ப்ரோ. இதில் ஆரி ஒர்க் பண்ணலாம், ஜெரி ஒர்க் பண்ணலாம், மிரர் ஒர்க் பண்ணலாம், ஃபோட்டோ எம்ப்ராய்டரி பண்ணலாம், நார்மல் எம்ப்ராய்டரி பண்ணலாம். அது இல்லாமல் டிஷர்ட்டில் வந்து லோகோஸ் போடலாம், உங்களுக்கு ஷர்ட்டில் லோகோஸ் போடலாம், தச்ச ப்ளவுஸில் கூட ஹேண்டில் டிசைன் போட முடியும் ப்ரோ. ஓகே, இப்போ இவ்வளோ மிஷின்ஸ் இருக்குல்ல ப்ரோ, இதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும்ல? கண்டிப்பாக ப்ரோ. முன்னாடி நம்மள்ட்ட ஒரு மாடல் இருக்கா, 2 மாடல் இருக்கா, கஸ்டமர் வந்து நிறைய கேட்குறாங்க. மார்க்கெட்டில் பார்த்தாலும் 1 or 2 மாடல்ஸ் இல்லை 2-3 மாடல்ஸ் வச்சு தான் திரும்ப பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா A to Z, அதாவது 3 லட்சத்திலிருந்து 6 லட்சம் வரைக்கும் உள்ள சிங்கிள் லெட் 12 நீடில் எம்ப்ராய்டரி மிஷினை கஸ்டமருக்காக எடுத்துட்டு வந்து ஸ்டாக் வச்சிருக்கோம். ஸோ இதுல ஒன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு வந்து ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அது என்னன்னு பார்த்தோம்னா ஜெர்மன் டெக்னாலஜி இருக்கு, ஜாப்பனீஸ் டெக்னாலஜி இருக்கு, சைனீஸ் டெக்னாலஜி இருக்கு. இது 3 என்ன அப்படின்னா உள்ள ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ், அதோட மதர் போர்டா இருக்கட்டும், அதோட மோட்டரா இருக்கட்டும், அதோட கண்ட்ரோலர் பாக்ஸா இருக்கட்டும், இதோட மேனுஃபேக்சரிங் அதுல யூஸ் பண்ண டெக்னாலஜியை வச்சு அந்த மிஷினோட குவாலிட்டி நமக்கு டிஃபர் ஆகும். ஓகே, இப்போ ஒரு மிஷினா இண்டிவிஜுவலா ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, பிரைஸ் என்னன்னு பார்க்கலாமா ப்ரோ? கண்டிப்பா பார்க்கலாம் ப்ரோ. ப்ரோ இது என்ன மிஷின் ப்ரோ? இதை வச்சு என்ன பண்ண முடியும் ப்ரோ? இது நாங்க எலைட் மாடல்னு சொல்றோம். எலைட்னு எதுக்காக சொன்னா இதுல யூஸ் பண்ண டெக்னாலஜி எல்லாமே ஜெர்மன் டெக்னாலஜி. பிளஸ் இதோட மோட்டருக்கும் மதர் போர்டுக்கும் நாங்க வந்து 5 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். இதுல உள்ள பெல்ட்டா இருக்கட்டும், இல்ல யூஸ் பண்ண டெக்னாலஜி எல்லாமே ஜெர்மன் டெக்னாலஜி ப்ரோ. இது மட்டும் இல்லாம நம்மகிட்ட ஜாப்பனீஸ் டெக்னாலஜி இருக்கு. இது எதனால ஜெர்மன் டெக்னாலஜி சொல்றோம்னா இதுல வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ட்ரிம்மர், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வந்து த்ரெட், அதாவது ஒரு த்ரெட்ல இருந்து அடுத்த த்ரெட் மாறுறது, இல்ல உள்ள யூஸ் பண்ற உங்களுக்கு மெக்கானிசம் எல்லாமே உங்களுக்கு டாப் குவாலிட்டியா இருக்கும் ப்ரோ. ஓகே, இப்போ இதை ஆப்ரேட் பண்ணா எப்படி ஆப்ரேட் பண்ணி காமிக்க முடியும்? ஜஸ்ட் சிம்பிள் தான் ப்ரோ. இது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 4 ஸ்டெப் செலக்ட் பண்றோம். அடுத்து உங்களுக்கு சைஸ் வேணா சைஸ் மாற்றிக்கலாம், டைரக்ஷன் மாற்றிக்கலாம். இல்லை ஒரே டைம் இதை வந்து ஒரே வருஷலாம் 10 வாட்டி அடிக்கணும் நம்ம இதில் மாற்றிக்க முடியும். அடுத்து 3rd பேஜ் போகிறோம், வேணுங்கிற கலர் நம்ம செலக்ட் பண்ணுறோம். 4th பேஜ் போகிறோம், எங்கே வேணுமோ வச்சு ஜஸ்ட் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மிஷின் ஆன் ஆகிடும். ஓகே, இப்போ இது வந்து இப்போ ஃபுல்லாக எம்ப்ராய்டரி கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கும்? அது டிசைனை பொறுத்து ப்ரோ. நார்மலாக 20 மினிட்ஸுக்கு இருக்குது, அது to 1 hour இருக்குது, 2 hours இருக்குது. ஹெவி டிசைன்ஸை பொறுத்து நமக்கு ஸ்டிச்சை பொறுத்து மாறும். ஓகேங்க ப்ரோ. ஸோ இப்போ இது வந்து லேடிஸ் தான் மேக்ஸிமம் ஆப்ரேட் பண்ணுவாங்க. அவங்களும் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இது ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின். லேடிஸ் இப்போ இருக்காங்க, அவங்க ஒர்க்கை பார்த்துக்கிட்டே இந்த மிஷினை வச்சு நம்ம ஒர்க் பண்ண முடியும். ஜஸ்ட் இப்போ அவங்களுக்கு சைல்டு இருந்தாலும் சரி, இல்லை ஹஸ்பண்ட் இருந்தாலும் சரி, அவங்கள காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி ஆஃபீஸ் அனுப்பினா இந்த மிஷினை ஜஸ்ட் இந்த மாதிரி டிசைனை செலக்ட் பண்ணி ஆன் பண்ணி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க ஒர்க்கை பார்க்கலாம். இல்லை சைல்டை பார்க்கறனால இந்த மிஷினை ஆன் பண்ணி விட்டு அவங்க சைல்டை நம்ம பார்த்து. ஓகே, இப்போ தையல் மிஷின் மாதிரி இது பக்கத்துலேயே நிற்கணும்லாம் அவசியம் கிடையாது. தையல் மிஷினை நம்ம மேனுவலாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கு. இல்லை நமக்கு மேனுவல் ஒர்க் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது மட்டும் தான் அந்த லேடிஸோட வேலையாக இருக்கும். இது லேடிஸ் மட்டும் இல்லை, நார்மலாக என்டர்பிரினர் நிறைய பேர் பண்ணுறாங்க. டிஷர்ட் பண்ணுற ஜென்ஸ் இருக்காங்க, ஃபேஷன் டிசைனிங் படிச்சவங்க இருக்காங்க. யார் வேணாலும் நம்ம இந்த பிசினஸ் பண்ணலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ, இப்போ இந்த மிஷினில் வந்து இப்போ டிசைன்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ கரண்ட்டாக எவ்வளோ டிசைன்ஸ் இருக்கும், நம்ம என்ன எவ்வளோ டிசைன்ஸ் ஃபீட் பண்ண முடியும்? இதுலேயே உங்களுக்கு இன்பில்ட்டாக பார்த்தீங்கன்னா 800 டிசைன் ஸ்டோர் பண்ணலாம் போய் இன்டர்னல் ஸ்டோரேஜ் உண்டு. இது இல்லாமல் நாங்கள் உங்களுக்கு 15,000 டிசைன் வந்து மிஷினோட நாங்களே உங்களுக்கு காப்பி பண்ணி கொடுக்குறோம். அந்த டிசைனில் குர்தா டிசைனு, குர்த்திஸ் டிசைனு, பாட் நெக்கு, ரவுண்ட் நெக்கு, யூ நெக்கு, வி நெக்கு, அது இல்லாமல் லோகோஸ், இது மாதிரி A to Z எல்லா டிசைன்ஸும் நாங்கள் உங்களுக்கு கலந்து 15,000 டிசைன்ஸ் நாங்கள் மிஷினோட உங்களுக்கு பெண்டல் லோட் பண்ணி கொடுத்துருவோம். ப்ரோ இப்போ இந்த மிஷின் வந்து வாங்குறாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு அவங்களால எவ்வளோ ப்ரோ ஏர்ன் பண்ண முடியும்? ப்ரோ நார்மலாக பார்த்தீங்கன்னா அப்படி நம்ம அஷூரன்ஸா கொடுக்க முடியல. 3000 to 10-15 வரைக்கும் சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க. அது அவங்க டிபெண்ட் அப்பான் அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்து, கஸ்டமர் பேக்ரவுண்டை பொறுத்து மாறும். இப்போ ஒருத்தவங்களுக்கு ரெகுலர் டைலர்ஸ், லோக்கல் உள்ள டைலர்ஸ் எல்லாரும் கொடுத்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 10 பிளவுஸ் கொடுப்பாங்க. அவங்க ஒரு நாளைக்கு 4 பிளவுஸ் போட்டு ஒரு பிளவுஸுக்கு 2000 வாங்கினா 8000 ரூபாய் பண்ணலாம். இதே ஆரி ஒர்க் நம்ம இதுல பாத்தீங்கன்னா 3 பீட்ஸ் பண்ற அளவுக்கு ஆரி ஒர்க் மிஷின் நம்மள்ட்ட இருக்கு. இன்னும் 6 பீட்ஸ் பண்ணாலும் சரி, சீக்வன்ஸ் கட்டிங்ஸ் பண்ணாலும் நம்மள்ட்ட ரெடி ஸ்டாக்ல மிஷின் இருக்கு. அதெல்லாம் பண்றப்போ ஒரு பிளவுஸுக்கு 5000 to 10,000 வரைக்கும் சார்ஜஸ் பண்ணலாம். அப்ப நீங்க ஒரு நாளைக்கு 2 பிளவுஸ் போட்டாலே 20,000 சம்பாதிக்க முடியும். 2,000 சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க, 20,000 சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க. அது அவங்க திறமையை பொறுத்து நமக்கு பிரைஸ் மாறும் ப்ரோ. ஓகே ப்ரோ, இப்போ இது வந்து ஒன்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா இது யூஸ் பண்றது எப்படின்னு உங்களுக்கு தெரியாது. அது வந்து நீங்களே எஜுகேட் பண்ணுவீங்களா? ப்ரோ அவங்க வீட்டுக்கு மிஷினை ஃப்ரீ டெலிவரி பண்ணுவோம். தமிழ்நாடு முழுக்க 1 டேல டெலிவரி பண்ணிடலாம். அது இல்லாம வீட்டுக்கே போய் 2 days நாங்க அவங்களுக்கு ட்ரைனிங் A to Z எல்லாமே ட்ரைனிங் கொடுத்துருவோம். ஓகே, அவங்களே ஒர்க் பண்ணி பார்த்து எல்லாமே கொடுப்பீங்க? ஆமா, அவங்க கையாலே ஆப்ரேட் பண்ண வச்சு அவங்களுக்கு கிளியர் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க வீட்டை விட்டு நாங்க வருவோம்.
ஓகேங்க ப்ரோ. ஸோ இப்போ நிறைய பேர் இந்த மிஷின்ஸ் வந்து வாங்குவாங்க, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு தெரியாது. கண்டிப்பா என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு ப்ரோ? இது எவ்வளோ நாள் லைஃப் வரும் ஆக்சுவலாக? ப்ரோ அது வந்து நம்ம டிபெண்ட் அப்பான் நம்ம வாங்குற குவாலிட்டியை பொறுத்து. ஓகே. ஏன்னா இதுல நிறைய குவாலிட்டி இருக்கு ப்ரோ. இப்போ எங்களை பாத்தீங்கன்னா எனக்கு மொத்தம் 2-3 அண்ணன் இருக்காங்க. அவங்க எல்லாரும் ஒருத்தவங்க சைனாலுக்கு போவாரு, ஒருத்தர் ஜெர்மனுக்கு போவாரு. அவங்க போயிட்டு அங்க வந்து மிஷின் எனக்கு வந்து குவாலிட்டி செக் பண்ணி அனுப்புவாங்க. ஓகே. நான் இந்தியா முழுக்க தமிழ்நாடு முழுக்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எல்லாருக்கும் சப்ளை பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஆல்மோஸ்ட் ஒரு 18 பிராண்டுக்கு நாங்க மிஷினை சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் ஆல் ஓவர் இந்தியா, தமிழ்நாடு முழுக்க. அது இல்லாம திருப்பூர்ல பாத்தீங்கன்னா எங்களுக்கு மல்டிகேட் பண்ற ஒரு அண்ணன் இருக்காரு, ஃபியா பிளஸ்னு ஒரு பிராண்ட் வச்சிருக்காரு. ஓகே. இந்த மிஷினுக்கான A to Z சர்வீஸோ இல்ல இதுக்கான ஒரு மெட்டீரியலோ எல்லாமே கொடுக்கறதுக்கு ஸ்ரீ விநாயகா ட்ரேடர்ஸ்னு சொல்லிட்டு எங்க இன்னொரு ஒரு அண்ணன் வந்து இந்த மெட்டீரியல் ஷாப் வச்சிருக்காரு. இதுக்கான அக்சசரிஸ் எல்லாம் நீங்க அங்கேயே வாங்கிக்கலாம். சோ எங்க மேக்ஸ் யூனிவர்ஸ் அண்ட் ESR நீங்க சாய்ஸ் பண்ணி வந்துட்டீங்கனாலே உங்களுக்கு இந்த மிஷின் எம்ப்ராய்டரி மிஷினா இருக்கட்டும், தையல் மிஷினா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் எங்க கம்பெனி விட்டு நீங்க வெளில போவேனா, நீங்க ஜஸ்ட் கால் பண்ணி புக் பண்ணீங்கன்னா உங்க வீட்டுக்கே கொரியர்ல A to Z எல்லா மெட்டீரியலும் வந்துரும். ஓகேங்க ப்ரோ. ஸோ இப்போ நிறைய பேர் இது வாங்கிடுவாங்க, அதுக்கப்புறமா அதுக்கு ஃபியூச்சர் சர்வீஸ் வந்து எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. சர்வீஸ்லாம் எப்படி ப்ரோ? அதை நான் சொல்றேன் ப்ரோ. நாங்க வந்து வெளியாள் மாதிரி ஆளை வச்சு அதெல்லாம் பண்ணல. ஓகே. டைரக்டா நாங்க ஃபேக்டரில இருந்து எடுக்கிறோம். எங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் டைரக்டா ஃபேக்டரில இருந்தே பண்ணுவாங்க. ஓகே. எங்களால முடியலனாலும் ஃபேக்டரில இருந்து ஸ்பேர் பார்ட்ஸ் வரும். அது இல்லாம நம்மள்ட்டயே அரௌண்ட் 399 ஸ்பேர் பார்ட்ஸ் ரெடி ஸ்டாக்கா எங்க கடையில நாங்க ஸ்டாக் வச்சிருக்கோம். நார்மலா கலர் சேஞ்சிங் மோட்டரா இருக்கட்டும், வூட் ஷெட்டா இருக்கட்டும், இல்ல வந்து ட்ரிம்மர் ஹூக்கா இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு பெண்டகிராம் பெல்ட்டா இருக்கட்டும், எதுனாலும் எங்கள்ட்டே ரெடி ஸ்டாக்ல இருக்கு. எங்களால முடியாத சர்வீஸ்ங்கிறது எது இல்ல. இந்த மிஷின் உங்களுக்கு மதர் போர்டு ரெண்டா உடஞ்சாலும் சரி, இல்ல கண்ட்ரோலர் பாக்ஸ் டேமேஜ் ஆனாலும் சரி, எல்லாத்தையும் நாங்க உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம். நம்மள்ட்ட 13 பேர் சர்வீஸுக்கு மட்டும் இங்க மட்டுமே ஒர்க் பண்றாங்க. நம்ம பிரான்ச்சஸ் பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கு, நாமக்கல்ல இருக்கு, கோபிச்செட்டிப்பாளையத்துல இருக்கு, திருப்பூர்ல இருக்கு. நீங்க சோ அதனால பயப்பட வேணாம். இன்னொன்னு, நீங்க எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் எந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் மேக்ஸிமம் நாங்க அந்த டிஸ்ட்ரிக்ட் உள்ளேயே எங்களுக்கு கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. ஓகே. அங்கேயே இன்னொரு கஸ்டமர் டெமோ பாக்குற மாதிரி உங்களுக்கு நாங்க பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்க ப்ரோ. இப்போ நிறைய மிஷின்ஸ் வந்து இருக்கு, இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் வந்து மார்க்கெட்ல இருக்காங்க. கண்டிப்பா அவங்கள கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து எந்த அளவுக்கு சர்வீஸ் சூப்பரா இருக்கும், நம்ம கிட்ட என்ன ப்ரோ அட்வான்டேஜ்? மெயினான அட்வான்டேஜ் எனக்கு டைரக்டா நாங்க எடுத்து மிஷினை சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே. அதனால நாங்க யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கணுங்கிற அவசியம் எங்களுக்கு இல்ல. இன்னொன்னு, சர்வீஸுக்கு வெயிட் பண்ணணும், டிலே பண்ணுங்கிற அவசியம் எங்களுக்கு இல்லை. ஏன்னா எங்கள்கிட்ட வந்து ரெடியா சர்வீஸ் மேன் இருக்காங்க, ஸ்டாக்ஸ் இருக்கு, ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கு. சோ மத்த பிராண்ட் நம்ம ஒரு எந்த பிராண்ட் எந்த கம்பெனி நம்ம வந்து காம்படிஷன் கொண்டு போறது கிடையாது. என்கிட்ட இருக்குது ஹை குவாலிட்டி மிஷின், என்கிட்ட டாப் நாச்சா நான் கொடுப்பேன். என்னோட பிசினஸ் எனக்கு ஆண்டவன் வந்து நல்லா கொடுத்துருக்கான். சோ நான் யாரையும் வந்து எதுவும் பண்ண விரும்பல. ஆனா என்கிட்ட யாரும் வர முடியாத அளவுக்கு நான் டாப் நாச்சா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா, போன 2 மாசத்துல மட்டும் கிட்டத்தட்ட நாங்க ஒரு 54-55 மிஷின் போல நாங்க சேல் பண்ணி முடிச்சிருக்கோம். ஓகே. இது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தமிழ்நாடுக்குள்ள கொடுக்கறது. ஏன்னா அரௌண்ட் 60 to 70 பிராண்ட்ஸ் இருக்கு. கண்டிப்பா. ஆனா அவங்க பண்றதை விட நாங்க வந்து ஜாஸ்தி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஏன்னா அந்த அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் இருக்கு, சர்வீஸ் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்க ப்ரோ. இப்போ நிறைய மிஷின்ஸ் வந்து இங்கே நம்ம வச்சிருக்கோம். ஆமா நிறைய பேர் கேட்பாங்க, எனக்கு மிஷின் வேணும் அப்படின்னா உடனே நம்ம கிட்ட கிடைக்குமா ப்ரோ, அப்படின்னு. நம்மள்ட்ட ரெடி ஸ்டாக்ல இருக்கும். நாங்க ஒரு மாசத்துக்கு 2 கண்டெய்னர் வந்து இறக்கிக்கிட்டு இருக்கோம். டைரக்டா அதர் கண்ட்ரில இருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. எதுக்காகனா, ஒரு கண்டெய்னர் வந்து எங்களோட கஸ்டமருக்கு மட்டும். அந்த 54 மிஷின் எங்களுக்கு பத்த மாட்டேங்குது. இன்னொரு கண்டெய்னர் எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா, லோக்கல் டீலர்ஸ்க்குலாம் நாங்க சப்ளை பிரிச்சு சப்ளை கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. இன்னொன்னு பிரான்ச்சைஸ் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு 1 டே 24 ஹவர்ஸ்ல உங்க வீட்டுக்கு நாங்க டெலிவரி கொடுத்துருவோம். ஓகேங்க ப்ரோ. ப்ரோ இப்போ இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேடிஸ் தான் மேக்ஸிமம் வாங்குறவங்க, அதில் நிறைய பேர் கஷ்டப்படுறவங்களா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம சைட்ல இருந்து ஏதாவது சப்போர்ட் பண்ணி தரோம். கண்டிப்பா பிரதர், எனக்கு ஆண்டவன் புண்ணியத்துல எனக்கு இவ்வளவு பெரிய கம்பெனியை கொடுத்து இவ்வளவு சப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. இன்னொன்னு, அந்த என்னோட கஸ்டமர்ஸால தான் நான் நல்லா இருக்கேன், எங்க ஃபேமிலி நல்லா இருக்கு. ஸோ அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணுங்கிற விதமா, சிங்கிள் உமனா இருக்காங்க, இல்ல பிசிக்கலி டிசேபிள்டு பர்சனா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் 30% டிஸ்கவுண்ட் என்னோட ஓன் ப்ராஃபிட்ல இருந்து நான் அவங்களுக்கு கொடுக்குறேன். அது இல்லாம நார்மல் பீப்புள்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து என்ன கேட்கறாங்க, என்னால அவ்வளவு அமௌண்ட் ரெடி பண்ண முடியலன்னா ஒரு செட் ஆஃப் அமௌண்ட் கொடுத்தாங்கன்னா ஓன் ஃபினான்ஸ்ல நானே மிஷினுக்கான இஎம்ஐ பண்ணி அவங்களுக்கு டெலிவரி பண்ணி கொடுக்குறேன். பட் குவாலிட்டியில எந்த வித காம்ப்ரமைஸும் இருக்காது. சில பேர் வந்து எனக்கு இல்ல, எனக்கு இவ்வளவுதான் என்னோட ஃபிக்ஸ்டு பட்ஜெட், இதுக்கு மேல என்கிட்ட வந்து பட்ஜெட் இல்ல, ஒரு 3 lakh தான் என்னோட பட்ஜெட், இல்ல 3,30,000 தான் என்னோட பட்ஜெட் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அவங்களால ஒரு ஹை குவாலிட்டி, அதாவது ஒரு 550-5 lakhs குள்ள மிஷினை அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னா நாங்க அவங்களுக்கு சர்வீஸ் சப்போர்ட்டை கொடுத்து நல்ல குவாலிட்டி, அதாவது 3 lakhக்கு அதர் பிராண்ட்ல இருந்து லோ குவாலிட்டி வாங்காம என்கிட்ட என்னால 3,20,000க்கு எவ்வளவு பெஸ்டா கொடுக்க முடியுமோ அந்த மிஷினை அவங்களுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே ப்ரோ. இது எல்லாமே இஎம்ஐ ஆப்ஷன், அது எந்த மாதிரி சப்போர்ட் பண்றோம்? இஎம்ஐல பேங்க் லோன் பண்ணிட்டு இருக்கோம், டிக் லோன் பண்ணிட்டு இருக்கோம், எம்எஸ்எம்இ லோன் பண்ணிட்டு இருக்கோம். சோ நீங்க நம்ம கம்பெனிக்கு வந்துட்டுனா உங்களுக்கு மிஷின் சம்பந்தம், நீங்க மிஷின் எடுக்கணும்னு ஆசை இருந்தா மட்டும் போதும், உங்களுக்கான ஃபுல் சப்போர்ட்டும் நாங்களே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ப்ரோ. இப்போ இந்த மிஷின் வந்து ஒரு வீட்ல வைக்கிறாங்கன்னா எவ்வளவு இடம் ப்ரோ தேவைப்படும்? இது ஜஸ்ட் நமக்கு 3க்கு 3ல இருந்து 4க்கு 4 இடம் இருந்தாலே போதும் ப்ரோ. அது டிபெண்ட் அப்பான் இதுல அடிஷனல் ஃப்ரேம்ஸ் இருக்கு, டி-ஷர்ட் ஃப்ரேம்ஸ் இருக்கு. சோ நம்மளுக்கு எதுனா நாங்களே உங்க வீட்டுக்கு வந்து இடத்தை பார்த்து இடத்தை க்ளீன் பண்ணி உங்களுக்கு பக்காவா ஃபிட்டிங் பண்ணி ரன்னிங் பண்ணி டெமோ நாங்களே சொல்லி கொடுத்துருவோம். ஓகே ப்ரோ. இப்போ இந்த மிஷின்ஸ்னா நிறைய பார்ட்ஸ் இருக்கும், நிறைய இது தனியா, அது மேக்ஸிமம் வெளியில எல்லாம் வந்து மிஷின் மட்டும் தான் தராங்க. கண்டிப்பா அதுக்கான பார்ட்ஸ் எல்லாமே தனியா நீங்க வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம கிட்ட எப்படி ப்ரோ? ப்ரோ அப்படிலாம் கிடையாது. நம்ம மிஷினோட A to Z அக்சசரிஸ் எல்லாமே நாங்க கொடுத்துருவோம். இன்னும் சொல்ல போனா ஸ்பேர் பார்ட்ஸே உங்களுக்கு டூல்ஸ் கிட்டோட வந்துரும். இப்போ நம்ம ஏன்னா இப்போ சப்போஸ் எங்கேயோ நாங்க வெளில இருக்கோம், அந்த டயத்துல ஒரு பக்கத்துல இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர்ல மிஷின் வாங்கியிருக்காங்க, அதுக்கு பக்கத்துல இருந்து அங்கேருந்து டேரக்டா சர்வீஸ் வராங்கன்னா அதுக்காக ஸ்பேர் பார்ட்ஸ் நான் கொரியர் போட முடியாது, இல்ல கடைக்கு வந்து எடுத்துட்டு
எடுத்துட்டு போக முடியாது. ஓகே. ஸோ உங்களுக்கு நாங்கள் மிஷின் கொடுக்குறப்ப ஸ்பேர் பார்ட்ஸ் கொடுத்துருவோம். நீங்கள் எப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு பார்ட்ஸ் போனாலும் உடனே நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம். அப்படி இல்லை எனக்கு மிஷின் வந்து நாங்கள் என்னதான் பண்ணி ரெடி ஆகணும்னா மிஷினே நாங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம். மிஷினே ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம். நிறைய டெக்னாலஜி சொன்னீங்க, நிறைய மோட்டர்ஸ், நிறைய மிஷின்ஸ் வந்து இருக்குன்னு சொன்னீங்க. கண்டிப்பா. இப்போ அவ்வளோ காசு கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ப்ரோ இந்த மிஷின் வந்து லைஃப் வரும், எவ்வளோ உழைக்குது ஆக்சுவலி? ப்ரோ அது டிபெண்ட் அப்பான் சூஸ் பண்ற மிஷினோட குவாலிட்டியை பொறுத்து இருக்கு ப்ரோ. இப்போ நார்மலா ஒரு 1 இயருக்கு வாரண்டி உள்ள சைனீஸ் மோட்டர் இருக்கு, அது இல்லாம 2 இயர்ஸ் வாரண்டி உள்ள ஜாப்பனீஸ் மோட்டர் இருக்கு, 5 இயர்ஸ் வாரண்டி உள்ள மோட்டர் இருக்கு. எல்லாமே நமக்கு மேனுஃபேக்சரிங் யூனிட் எல்லாருமே எல்லாம் சொல்லுவாங்க ஒரே இடத்துல வருதுன்னு. இப்போ நார்மலா ஒரு ஐபோன் பாத்தீங்கன்னா 78,000 to 1.5 லட்சம் வரைக்கும் சேம் ஒரு கண்ட்ரில தயாரிக்கிறாங்க. அதே கண்ட்ரில அதே மாடல் மொபைல் வந்து காப்பி க்ளோன் பண்ணாங்கன்னா ஜஸ்ட் ஒரு 20,000 30,000 கிடைக்குது. சிம்பிள் கான்செப்ட் இதுதான். நம்மளுக்கு சூஸ் பண்ற குவாலிட்டியை பொறுத்து இருக்கும் ப்ரோ. இன்னும் ஜஸ்ட் சொல்லணும்னா இதுல ஒரு 20 பார்ட்ஸ் இருக்கு, 20 பார்ட்ஸ் ஒரு $10 லோ குவாலிட்டி. இப்போ நான் வந்து $50 வாங்குறத $20 வாங்கினா அப்படின்னா $30 எனக்கு கம்மியாகும். ஆனா பார்ட்ஸ் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும், லைஃப் நம்ம கம்மியாயிடும். அப்ப எனக்கு ஒரு $100-200 குறையிறப்ப 50,000 1 லட்சம் வந்து ஒரு மிஷினுக்கு குறையும். அப்ப கஸ்டமருக்கு நான் இன்னும் ரேட்டை குறைச்சு கொடுக்கலாம், ஆனா குவாலிட்டி அதுக்கு தகுந்த மாதிரி குறையும். ஓகே. இது நம்ம யாரும் ஓப்பனா சொல்லணும், நான் உங்களுக்கு ஓப்பனா எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ஏன்னா இதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. சென்சார்ல பாத்தீங்கன்னா பின் டைப், கிளாக் டைப், ரோலிங் டைப் இந்த மாதிரி இருக்கு. கலர் சேஞ்சிங் மோட்டர்ல ஒயிட் கலர் சேஞ்சிங் மோட்டர் இருக்கு, ப்ளூ கலர் சேஞ்சிங் மோட்டர் இருக்கு, பிளாக் கலர் இருக்கு, 25 kg வெயிட் தாங்கிறது இருக்கு, 18 kg வெயிட் தாங்கிறது இருக்கு. XY பேராமீட்டர்ல பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு ப்ரோ. 32 டிரைவ் இருக்கு, 18 mm டிரைவ் இருக்கு, அந்த மாதிரி எக்ஸாக்ட் நிறைய இருக்கு. ஸோ கஸ்டமர் நம்ம கடைக்கு வந்தாங்கன்னா A to Z எக்ஸ்பிளைன் பண்றோம். அவங்க பட்ஜெட் எப்படி இருக்கும், ஏன்னா நீங்க 3 லட்ச ரூபாய் குறைஞ்சு எங்கேயும் வாங்க முடியாது. அந்த 3 லட்ச ரூபாய் போடுற நீங்க இன்னொரு 60,000 1 லட்சமோ நல்லபடியா போட்டு நல்ல மிஷினா வாங்கி லைஃப்ல நீங்க நல்லபடியா பிசினஸ் பண்ணி மிஷினும் குறை இருக்காது, நீங்களும் நல்லபடியா ஏர்ன் பண்ணிட்டு இருக்கலாம். ஓகே. இப்போ நிறைய பேர் வந்து அந்த சிங்கிள் ஹெட் டபுள் ஹெட்லாம் சொல்றாங்க, நம்ம கிட்ட எல்லா மிஷின்ஸுமே கிடைக்கும் ப்ரோ. நம்ம சிங்கிள் ஹெட் மட்டும் பண்ணல, டபுள் ஹெட் ஃபேக்டரி சைடில் பெரிய இண்டஸ்ட்ரி சைடில் கேட்குறாங்கன்னா அப் டு 24, 28, 32 ஹெட் வரைக்கும் நம்மளால பண்ண முடியும். உங்களுக்கு அப்படி லைவா பார்க்கணும்னாலும் நீங்க அது அரேஞ்ச்மெண்ட் பண்ணி நாங்கள் உங்களுக்கு காட்டுவோம். ஓகே ப்ரோ. இப்போ ஒரு கம்பெனிக்குலாம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா பல்கா ஒரு 10-20 மிஷின் கூட கேட்பாங்க. அப்படின்னா கூட நமக்கு ரெடி ஸ்டாக் 10-20 மிஷின் இல்லை, நம்மளால 100 மிஷினை 1 வீக்ல கொடுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ எக்கச்சக்கமான மாடல்ஸ் நீங்கள் ஒரே இடத்துல வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம் ப்ரோ. நம்ம பேர் என்ன, பிராண்ட் நேம் என்னன்னு சொல்லுவீங்க? நம்ம மேக்ஸ் யூனிவர்ஸ் அண்ட் ESRனு சொல்லிட்டு 2 பிராண்ட் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. ரெண்டுமே எங்களோட ஓன் கம்பெனி. இது ரெண்டு என்னன்னு கேட்டிங்கன்னா மேக்ஸ் 10G அண்ட் ESRங்கிறது ஒரு சீரிஸ். ஓகே. ஒரு குறிப்பிட்ட மிஷின் மாடலுக்கு நாங்கள் வைக்கிற சீரிஸ். ஓகே ப்ரோ. இப்போ நிறைய மாடல்ஸ் வந்து காமிச்சிருந்தீங்க, அது இல்லாமல் ஒவ்வொன்றுக்கும் நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நம்மகிட்ட ஆல்ரெடி நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க, அவங்களுடைய ஃபீட்பேக்லாம் இந்த மாதிரி ப்ரோ. அவங்க எல்லாருமே சர்வீஸ் இல்லைன்னு யாருமே நம்ம பிராண்டுக்கு சொல்ல முடியாது. நாங்கள் அஷூரன்ஸாக அந்த அளவுக்கு அவங்களுக்காக பண்ணி கொடுக்குறோம். அது இல்லாமல் இன்னும் நான் எவ்வளோ நல்ல பெட்டராக நல்ல குவாலிட்டியை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ சர்வீஸை பற்றியோ கஸ்டமர் ஃபீட்பேக் எல்லாமே 100% ஜென்யூனாக இருக்கும் ப்ரோ. ஓகே ப்ரோ. இப்போ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க, அவங்களுக்கு வந்து இது மூலமாக எவ்வளோ சம்பாதிக்க முடியும்னு தெரியாது. நீங்கள் ஆல்ரெடி நிறைய பேர் ஃபீல்டில் பார்த்துருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். அதான் ப்ரோ, நமக்கு மார்க்கெட்டிங்கை பொறுத்து ஒருத்தவங்க ஏர்ன் பண்ணுறது நமக்கு சேஞ்சஸ் ஆகும். இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸாக இப்போ நீங்கள் லைக் மதுரை இல்லை ஒரு திருநெல்வேலி எங்கேயோ வாங்குறீங்க அப்படின்னா நாங்கள் பிஃபோராக வாங்கின கஸ்டமரோட கான்டாக்ட் நம்பரும் கொடுக்குறோம். பட் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம். உங்களுக்கு என்னென்ன மார்க்கெட் எப்படி நீங்கள் தைக்கணும், எப்படி வந்து இதை ஆப்ரேட் பண்ணணும், ஏதாவது சின்ன சின்ன டவுட்ஸோ இல்லை நான் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணுங்கிறத நாங்களே உங்களுக்கு சொல்லி கொடுப்போம். அப்படி உங்களுக்கு இல்லை எங்கள் லோக்கல் சப்போர்ட் வேணும் அப்படின்னா நாங்கள் அதுக்கான கஸ்டமர் சப்போர்ட்டும் உங்களுக்கு பண்ணி தருவோம். மார்க்கெட்டிங் உங்களுக்கு பண்ணி தரணும்னாலும் நாங்களே பண்ணி தருவோம். ஓகே. இப்போ இந்த மிஷினில் இவ்வளோ லைவாக வந்து பார்க்கணும்னா எங்கே ஒரு விசிட் பண்ணணும்? ஆக்சுவலாக நீங்கள் எந்த பிரான்ச்சுக்குனாலும் வரலாம். ஜஸ்ட் இந்த இங்கே தெரியிற கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு A to Z கைட் பண்ணுறது எல்லாமே நாங்களே பண்ணுவோம். எங்களுக்கு சென்னையில் பிரான்ச்சஸ் இருக்குது, திருப்பூரில் இருக்குது, கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்குது, நாமக்கல்ல இருக்குது. இன்னும் சொல்ல போனால் நாங்கள் திருச்சியில் இப்போ புதுசாக ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்க போகிறோம், திருநெல்வேலியில் இப்போ ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்க போகிறோம். இன்னொரு 1 or 2 மந்த்தில் அங்கேயே வந்துடும். அது இல்லாமல் நாங்கள் பார்த்தீங்கன்னா சும்மா நார்மலாக ஒரு வருஷம் 2 வருஷம் இருக்க ஷாப்பு கொடுக்க மாட்டோம். மினிமம் 10 இயர்ஸுக்கு மேலே ஒரு ஊரில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் ஃப்ரான்ச்சைஸ் கொடுப்போம். இது பார்த்தீங்கன்னா என்னோட ஓன் பில்டிங், ஓன் குடோனு. இந்த மாதிரி நாமக்கல்ல இருக்க பிரான்ச்சு ஓன் பில்டிங்கு, ஓன், அதாவது 29 வருஷமாக நாங்கள் ஒரே இடத்துல வச்சு குடோன் வச்சிருக்கோம். இதே மாதிரி நீங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓன் குடோன் வச்சிருக்கோம். ஸோ மேக்ஸிமம் நாங்கள் ட்ரஸ்டடாக ஓன் பில்டிங்கில் பண்ணுறதுனால வித்துட்டோம். ஒரு 2 வருஷத்துலேயே 1 வருஷத்துலேயே வித்துட்டு நாங்கள் போகிற ஆள் கிடையாது. நீங்கள் நம்பி வாங்கலாம் எங்கள்கிட்ட. ஓகேங்க ப்ரோ. இப்போ நிறைய பேர் நம்மகிட்ட வாங்குறவங்களுக்கு ஸ்பெஷலாக ஆஃபர் பண்ணி தரோம்னு சொல்லியிருக்காங்க, அது என்ன ஆஃபர்னு சொல்லியிருக்கோம்? ஸ்பெஷல் ஆஃபர் எல்லாமே நாங்கள் பண்ணி தரோம். ஆஃபர்ஸ் நிறைய இருக்கு. உங்கள் வீட்டுக்கு தேவைப்பட்ட ஹோம் அப்ளையன்சஸ் A to Z எதனால எடுத்துக்கலாம். லைக் டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, சோபா, பெட்டு, கட்லு, இது எல்லாமே எடுத்துக்கலாம். அப்படி வேணா எனக்கு இதே ஃபீல்டு, அதாவது எம்ப்ராய்டரி ஃபீல்டோ இல்லை ஸ்டிச்சிங் ஃபீல்டில் வேணும்னா உங்களுக்கு ஓவர்லாக் மிஷினாக இருக்கட்டும், இல்லை ஜிக்ஸாக் மிஷினாக இருக்கட்டும், இல்லை பவர் மிஷின்ஸாக இருக்கட்டும், இல்லை அது இல்லாமல் உங்களுக்கு ட்ரிம்மிங் மிஷின், கூக் மிஷின், எது கேட்டாலும் நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம் ஒரு காம்ப்ளிமெண்ட் ஆஃபராக. ஓகே. இப்போ நிறைய மிஷின்ஸ் வந்து காமிச்சிருக்காங்க. இப்போ வீடியோவில் வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து காமிக்க முடியல. உங்களுக்கு எந்த மிஷின் வேணாலும் அது டீட்டெயில் ஸ்பெசிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா பிரதருக்கு நீங்கள் வந்து ஜஸ்ட் மெசேஜ் பண்ணாலே போதும். உங்கள் வாட்ஸ்அப்பில் எல்லாமே டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி பார்க்கணும். அவங்க கான்டாக்ட் நம்பர், லொகேஷன் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்
முடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நல்லா ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அவங்க எல்லாத்துக்கும் மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல வீடியோ இருக்கும். தேங்க்யூ.